1/4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். குக்கரில் எப்படி ராகி களி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து ராகி களி பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த களி பண்ணுறதுக்கு. குக்கரில் பண்ணணும் அப்படின்னா இன்னமும் கூட நல்லாவே இருக்கும். நான் 1 கப்பு ராகி மாவு, 1/4 கப்பு பச்சரிசி. பச்சரிசியை நல்லா கழுவிக்கலாம் தண்ணி விட்டு. ஒரு தடவைக்கு 2 வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. நான் ரேஷன் பச்சரிசி தான் போட்டிருக்கேன். ராகி மாவு 1 கப்பு அதை வந்து தட்டில் இருக்கட்டும். இப்போ நான் குக்கரில் வந்து அரிசிக்கு மட்டும் நான் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன். 2/4 கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/4 கப்பு தான் அரிசி, ஆனால் 2/4 கப்பு நான் தண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து விசில் வைக்க போகிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கும். நம்ம எப்படி சாதம் பானையில் வடிக்கிறோமோ அந்த மாதிரி வெந்துடும். அதுக்கோசரம் நான் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த அரிசியை நம்ம அது கூட போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து குக்கர் மூடியெல்லாம் போட போகிறதில்ல, அதனால தான் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், அரிசி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து அந்த அப்பளக்கட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த அப்பளக்கட்டையால் தான் நான் வந்து கிண்ட போகிறேன் ராகி களியை. உங்கள்கிட்ட துடுப்பு இருந்தாலும் துடுப்பால் கூட கிண்டிக்கலாம். கரண்டியால் கிண்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கரண்டி வந்து வளைஞ்சிடும். துடுப்பு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்பளக்கட்டையை வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இதுக்காகவே நம்ம களி கிண்டுறது அப்படின்றதுக்காகவே ஒரு களி விற்கும், அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து பச்சரிசி வெந்துருச்சு, அதில் பாருங்கள் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இப்போ ராகிக்கு நான் போடணுன்றதுனால பக்கத்தில் அடுப்பில் நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர்னால் 1 கப் அளவுக்கு, 1 கப் அளவுக்கு நான் ராகி தண்ணி விட்டுருக்கேன். 1 கப்பு ராகி மாவு. இப்போ ராகி மாவை அப்படியே கொட்டிடலாம். அந்த தண்ணி விட்டதை நல்லா கொதி வருது, கொதி வரும்போது அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டு இந்த அப்பளக்கட்டையால் கடகடன்னு கிண்டிடுங்க. நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும், அந்த சூட்லேயே வெந்துடும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியில் கையை தொட்டுட்டு மாவை தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது நல்லா வெந்திருக்கும். வெந்ததுன்னா தான் நமக்கு கையில் ஒட்டாது, இல்லைன்னா கையில் ஒட்டும் மாவு. இப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு தண்ணியில் கையை வச்சுட்டு நனைச்சிட்டு இப்போ வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டலை அப்படின்னாவே இது கரெக்டாக வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. ராகி மாவு போடும்போதே நம்ம சிம் பண்ணிடணும் அடுப்பை. இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ஒட்டவே இல்லை கையில். இப்போ மறுபடியும் அந்த மாவு அதிலேயே போட்டுட்டு இப்போ நான் சூடு ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ தான் நான் வந்து மூடி போடுறேன். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மூடி போடணும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும். அப்போவும் நம்ம தண்ணியில் கையை நனைச்சிட்டு இதை வந்து நம்ம பால் பண்ணிக்கலாம். இதை அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். பாத்திரத்தில் கூட நீங்கள் தண்ணியை வந்து நினச்சிக்கோங்க பாத்திரத்தில். நம்ம கையிலையும் தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு இது அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இது கூட வந்து மொச்சக்கொட்டை குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் இது கூட ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து மறுநாளைக்கு தான் நான் சாப்பிட போகிறேன். கூழ் மாதிரி கரைச்சி சாப்பிட போகிறேன். இது வந்து நம்ம நைட்டில் கூட செஞ்சு வச்சுக்கலாம், இல்லை காலையிலேயே கூட செஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து அது தண்ணி முழுகிற அளவுக்கு, அந்த உருண்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது மறுநாள் எடுத்து பார்க்குறேன். இந்த தண்ணி வந்து நம்ம டீ காப்பிக்கு பதில் கூட இந்த தண்ணி குடிக்கலாம் காலையில். இந்த வெயில் நாளைக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். அவ்வளோ தண்ணி தேவைப்படாது, ஒரு உருண்டை தானே இருக்குது. அதனால் இது கூட வந்து ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றியிருக்கேன். இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம், நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே சாதத்தில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அரிசியில். ராகி மாவுக்கு உப்பு போடலை, அதனால் நான் உப்பு போட்டுக்கிறேன். தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம டம்ளர்லையோ சொம்புலையோ ஊற்றி குடிச்சிக்கலாம். இது வந்து நமக்கு காலையில் குடித்தாலும் நமக்கு உடம்பு குளிர்ச்சி தான், மத்தியானத்துக்கு குடித்தாலும் நமக்கு குளிர்ச்சி தான். இந்த வெயில் நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி களி பண்ணி அதை வந்து புளிக்க வைங்க. மாவாக புளிக்க வைக்காமல் களி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு புளிக்க வைங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்தல், ஜவ்வரிசி வத்தல், மணத்தக்காளி வத்தல், முள்ளங்கி வத்தல், வெங்காயம், தக்காளி ஊறுகாய், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதில் நமக்கு எது தேவைன்னாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.